ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, நிலா வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்பா வந்து என்னை திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை இங்கேருந்து வந்து திரும்பவும் கூட்டிகிட்டு போங்க, ஃபஸ்ட்டு என்னை எப்படி கூட்டிகிட்டு போனீங்களோ அதே மாதிரி என்னை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவரை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நான் கண்டிப்பாக வரேன் நிலா, உனக்காக வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே வாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவர் விஷயத்தை வந்து சேரனுக்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து காலையில் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாண்ணா, என்னை நிலா வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிச்சு, நான் போய் நிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் பாண்டியன் பல்லவங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கிளம்புறார். அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, சேரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதனா பிரச்சனை அப்படின்னா இவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டான்னா நிலாவை காப்பாற்ற முடியாது, எதுக்கும் நம்ம போகலாண்டா பின்னாடி, சோழன் தான் வர வேணான்னு சொல்லிட்டானே, எப்படி நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டதுக்கு அவங்க கிடக்கிறான், வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்பவும் வண்டியில் போவாங்க. இவங்க பல்லவனை வந்து வீட்டிலே இருக்க சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் தான் உள்ளே வருவார். இந்த மாதிரி அப்பா, இந்த மாதிரி தம்பியை பார்த்துக்குங்க, நான் போயிட்டு இந்த மாதிரி நிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. கிளம்பி இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாருமே லைனாக வந்துடுவாங்க. அடுத்து பல்லவனும் நடேசனும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வரும்போது என்ன பண்ணிவிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நடேசன் கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவார். நைட்டு 12 மணிக்கு யார் ஹார்ன் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தூங்குறவங்களாம் எழுப்புற மாதிரி, அதே மாதிரி மனோகர் வந்து முழிப்பு வந்து அவர் எழுந்துருவார். இன்னும் இந்த நேரத்தில் யார் ஹார்ன் அடிக்கிறது, என்ன எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் வந்து பார்க்குறாரு. ஆனால் லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க, இந்த மாதிரி வெளியில் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நேற்றுக்கு நான் கதை எப்படி சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கொண்டு போனாங்க. இந்த மாதிரி மனோகர் வந்து வெளியில் பார்க்க வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியும் இருக்காது, ஆளும் இருக்க மாட்டாங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வரத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, முதல்ல வண்டி இங்கேருந்து எடுத்துருவோம், நம்ம எங்கன்னா ஒளிஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து தெருவில் போயிட்டு வண்டி விட்டுட்டு வந்து வீட்டு எதிர்க்கில் கார் ஒன்று இருக்கோ அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கதவு வந்து திறந்து கேட்டை திறந்து வெளியில் வந்து பார்ப்பார். என்னாச்சுங்க உங்களுக்கு, ஏங்க போய் திறந்து வெளியில் பார்த்துட்டுருக்குறீங்க, யாரும் இல்லைங்க, ரோட்டில் வண்டி எதனா போயிருக்கோம், அந்த ஆர்ன சத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தேனு சொல்லுவாங்க. உடனே இல்லை தேனு, எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். உள்ளார என்ன பண்ணுவார், கேட்டை மட்டும் பூட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போவார். போயிட்டு பெட்ரூமில் போய் படுக்கும்போது அடுத்தது கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஓடி வருவார். என்ன திடீர்னு இப்படி எழுந்து ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிலா எஸ்கேப் ஆகிருப்பாளோ என்னவோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் நினச்சிக்கிட்டு வந்து பார்க்குறாரு. ஆனால் நிலாவுக்கு வந்து அவர் மூழ்கின்னு இருக்கிறாரு, நம்ம ரூமுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க தூங்கும்போது தூங்கின்னு இருக்கிறா, ஆமாங்க 1 மணி ஆகுது, பின்ன தூங்காது என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசி அவளை எழுப்ப வேண்டாம், இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு என்னவோ டவுட்டாகவே இருக்குது தேனு, எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல, ஏதோ சோழன் வந்து ஏதாவது ஏமாற்றி பொண்ணை கூட்டிகிட்டு போவானா, இல்லை சோழனுடைய பிளானாக இருக்கும், நம்ம திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டதுக்கு இவளும் வரமாட்டேன்னு சொன்னான், ஒருவேளை இவ எஸ்கேப் ஆகிறதுக்காக பிளான் போட்டிருக்கிறாளா, அதனால தான் அந்த ஆர்ன சவுண்டாக, என்னால் எதையுமே யூகிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்வார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொண்ணு நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறா, நாளைக்கு காலையில் திருவண்ணாமலை கிளம்பணும், எதுக்கு சும்மா இங்கே அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க, வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அவர் என்ன யோசிப்பார்னா, சரி கேட்டு திறந்திருந்தால் தானே வெளியில் போயிடுவா, அதனால் கேட்டை எல்லாமே பூட்டிட்டு, ஃப்ரண்ட்டு கேட்டு பூட்டிடுவாங்க, பேக் கேட்டு பூட்டிடுவாங்க, கதவு எல்லாமே டோர் லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துன்னு போயிட்டு மனோகர் வந்து தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு படுக்க தூங்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இவங்க திறந்து வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் ஆகாது. உடனே வந்து சோழன் வந்து கால் பண்ணுவார், ஏன்டா அவர் தான் வந்து அவங்க அப்பா கேட்டெல்லாம் பூட்டிகிட்டு போயிட்டாரு, நிலா கிட்ட சொல்லுடா, வேறு வழி எதனா இருந்தால் வரும் அப்படின்ற மாதிரி தான் உடனே கால் பண்ணுவார். ஆமாம் நிலா, அவங்க அப்பா வந்து பூட்டிட்டாங்க, இவங்களும் நிலாவும் சொல்லுவாங்க, ஏங்க கதவெல்லாம் பூட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நிலா, இப்போ தான் உங்கள் அப்பா எல்லாத்தையுமே வந்து கேட்டு ஃப்ரண்ட்டில் வரலையும் பூட்டிகிட்டு போயிட்டாங்க, பின்னாடி ஏதாவது கதவு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இருக்குதுங்க அப்படின்னா, அப்போ நீ அந்த வழியாக வா அப்படின்னுவாங்க. கேட்டு அது ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ஒரு ட்ரம்மு போட்டு மேலே ஏறி பார்க்கும்போது எல்லாருமே இருப்பாங்க, என்னங்க இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் பெரிய கதை, அப்புறமேட்டு சொல்கிறேன், நீ முதல்ல எழுந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவர் அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு நிலா தாண்டி வெளியில் வருவாங்க. வாமா வாமா பார்த்து வாமா அப்படின்னு நடேசன் சொல்லுவார். உடனே சேரன் வந்து நிலா எதனா அடிபட்டுச்சாப்பா பார்த்து வாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, என்ன எல்லாரும் இங்கேயே இருக்கிறீங்க,
வந்தீங்க? உங்களை மட்டும் தானே வர சொன்னேன், இவங்களெல்லாம் ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எதனா பிரச்சனையில் மாட்டிக்குவேன்றதுக்காக எல்லாருமே லைனாக வந்துட்டாங்க நிலா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே பல்லவன் வந்து அண்ணி வீட்டுக்கு தானே வர போகிறீங்க ஜாலி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நிலாவுக்கு சிரிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் சோழன் வந்து என்ன சொல்லுவார், என் கையை பிடிச்சிக்க நிலா, வா நம்ம போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு அவர் கையை பிடிச்சி நிலா கூட்டிகிட்டு வரும்போது நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு இருந்தபோதும் அந்த அளவுக்கு லவ்ன்றது கிடையாது. இப்போ வந்து அவங்களுக்கு உண்மையாக அவங்கள லவ் பண்ணுறதுனால அவர் கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க கையை விடாதே அவங்களும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு அஃபெக்ஷனோடு தான் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், முதல்ல காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காரில் ஏறிட்டு ஒருத்தரங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போயிட்டு பேசுவாங்க. ஏங்க நான் உங்களை மட்டும்தானே வர சொன்னேன், இவங்களாம் ஏங்க கூட்டிகிட்டு வந்தீங்க, அதான் சொன்னேன்னுல, நான் எதனா உங்கள் அப்பா எதனா அடிச்சிடுவார், எதனா பிரச்சனை ஆகிடும், இல்லை போலீஸ் எதனா கேஸ் ஆகிடும், அதனால இவங்க பயந்துன்னு வந்தாங்க, எது இருந்தாலும் சேஃபாக காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக பின்னாடியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது நடேசன் வந்து என்ன சொல்லுவார்னா, ஏமா என் வீட்டு மருமாவை எங்களை தேடி நீ வரன்னும் போது அப்புறம் எப்படிம்மா நாங்கள் இங்கே சும்மா இருக்க முடியும், எங்கள் வீட்டுக்கு வரவா நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஆமாம் ரொம்ப தான் அக்கறை பாவம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேரன் வந்து எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறேன்னு, பரவாயில்லண்ணா அப்படின்ற மாதிரி, எதனா பிரச்சனை இருந்தால் நாளைக்கு சமாளிச்சிக்கலாம், இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா கேட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். எது வந்தாலும் பார்த்துக்கலாண்ணா அப்படின்னும் போது உடனே நடேசன் தான் சொல்லுவாங்க, டே இதெல்லாம் ஏன்டா பயந்து கிடக்கிற, நல்லவனே எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, எப்படி இருந்தாலும் இங்கே தான் தேடி வருவாங்க அவங்க அப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து கிளம்புறதுக்காக திருவண்ணாமலைக்கு ரெடி ஆகிட்டு நிலா ரூமில் போய் பார்க்கும்போது நிலா இருக்க மாட்டாங்க. நிலாவை சுற்றி சுற்றி தேடி பார்ப்பாங்க, நிலா இருக்க மாட்டாங்க. கேட்டு திறந்துருக்கும். நான் சொன்னேன்ல தேனு, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, நான் ஆர்ன சத்தம் கேட்டது, நான் சொன்னேன்னா இல்லையா, ஆமாங்க நீங்கள் சொன்னதை நானும் யூகிக்கல, ஃப்ரண்ட்டு கேட்டை பூட்டணும், நம்ம பின்னாடி கேட்டை பூட்டாத விட்டுட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, நான் தான் சொன்னேன்ல தேனு, எனக்கு ஏதோ தப்பாக படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேனே. ஆமாங்க இப்போ சரி வாங்க, ஃபோன் பண்ணாக்கா ஃபோன் எடுக்க மாட்டாங்க நிலா. உடனே வந்து நேராக இவங்க கார் எடுத்துக்கிட்டு நேராக சேரன் வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கே போயிட்டு நிலா எங்கே, எங்கள் பொண்ணு எங்கடா, என் பொண்ணை யாரா இங்கே ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே மனோகர் வந்து நிலா நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து கூப்பிடுவாங்க. அவங்க வந்து உள்ளார ரூம்லேருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியில் வருவாங்க. பாருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தேனு சொல்லுவாங்க. 2 பேருமே அதிர்ச்சியில் நிற்பாங்க. என்ன நிலா இது இங்கே வந்து உட்காந்துருக்குற, இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ எதுக்கு இங்கே வந்து, நீ தான் டைவர்ஸ் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்குற, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், இது நம்ம வீடு கிடையாது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், திருவண்ணாமலைக்கே போகலாம், அதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு வாரம் தானே இருந்துட்டு வர போகிறேன் தானே சொல்லிட்டு சொன்னேன்ல, வா நம்ம திருவண்ணாமலைக்கு போகலாம், இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், வா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா உனக்குன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு போவார். அவங்க வந்து உதறி தள்ளிட்டு, விடுங்கப்பா நான் வரமாட்டேன், எனக்கு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு, நான் இருக்கிறேன், அப்படி உங்களுக்கு நான் அங்கே வரக்கூடாது, நான் அங்கே வரணும் போகணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் மறுபடியும் சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சோழனுக்கு அப்படியே வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே சேரன் சோழன் இவங்க நடேசன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கல்யாணம் போது அது ஒரு ஜாலி, ஒரு இதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி ஆவாங்க. இவங்க 2 பேரும் அவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க. திரும்பவும் அதை சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்னது திரும்பவும் கல்யாணமா, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனோகருக்கு வந்து செம கோவம் வந்து திட்டுவார். என்னடி ஒரு பிள்ளையா இருக்கிற, கொஞ்சம் செல்லம் கொடுத்தாக்கா ஓவராக பண்ணிட்டு இருக்கிற, கல்யாணம் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, வாழாமல் டைவர்ஸ் பண்ண, இப்போ திரும்பவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைனா என்ன விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனோகர் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு சோழனை பிடிச்சிருக்குது, நான் சோழன் கூட தான் வாழ்வேன், எனக்கு நீங்கள் இங்கே எனக்கு இவர் கூடவே கல்யாணம் பண்ணி வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கிளியராக பேசுவாங்க. அப்போ வந்து இவர் உடஞ்சி போய் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் மனோகர். அதுக்கப்புறம் தான் அவர் யோசித்து முடிவு பண்ணி, பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஆசைப்படுறான்னும் போது ஒன்று வந்து சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்பவும் வற்புறுத்தி கூட்டின்னு போகிறதுக்கு இப்போது அது சட்டத்துலேயும் இடம் கிடையாது, அவங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னும் போது அதை செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க அப்பா அம்மா இங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது.
ஃபஸ்ட்டு சோழன் தான் கல்யாணம் பண்ணின்னு வந்தார். அவர் டைவர்ஸ் ஆகிடுச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் சோழன்லேருந்து மறுபடியும் கல்யாண சுச்சுவேஷன் வந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு சோழனுக்கு, அடுத்தது சேரன், அடுத்தது பாண்டியனுக்குன்னு கல்யாணன்றதை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.